பாருங்களேன். நீங்க கிளம்பி வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ வரக்கூடாதபடிக்கு தடை வந்திருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா அதுதான் பாருங்க சொல்றாங்க. ஆமா ஆமே, தடையை பிசாசு கொண்டு வருவான். இப்ப ஜெயிச்சது நீங்களா பிசாசா? ஆமே, நீங்க ஜெயிச்சுட்டீங்க. ஆமே, அப்ப இன்னைக்குரிய ஆசீர்வாதம் உங்க சிறுசின் மேல தந்துதான் ஆண்டவரே அனுப்ப போறார். கரங்களை தட்டி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துது. ஆண்டவர்களுக்கு இன்றைக்குரிய ஆசீர்வாதத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்ப போகிறார். ஆமே, யாரெல்லாம் துக்க முகத்தோடு வேதனையோடு வருத்தத்தோடு கவலையோடு கண்ணீரோடு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வந்திருக்கிறீங்களோ உங்களை அப்படியே அனுப்ப மாட்டார். ஏன்னா அவர் அப்பா. ஆமே, எந்த அப்பாவது குழந்தை அழகை பார்த்து சும்மா இருப்பாரா? என்னதான் வேணும் சொல்லு, உனக்கு தந்துடுறேன்னு சொல்லுவார். ஆமே, இன்றைக்கு கலங்கிய கண்ணீரோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், யாரெல்லாம் கண்ணீரோடு விதைக்கிறீங்களோ நீங்கெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க போறீங்க. ஆமே, கரங்களை தட்டி அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு நான் ஒரு நாள் அறுக்கும் காலம் வரும். ஆமே, அப்படியே விட மாட்டார் அப்பா. உங்களை அந்த அழுகையோட இரு அப்படின்னு விட மாட்டார். அந்த வலியோட இரு விட மாட்டார். அந்த வேதனையிலேயே நீ இரு, அந்த துக்கத்திலேயே நீ இரு அப்படின்னு ஆண்டவர் விட மாட்டாரு. உங்கள் ஒவ்வொருவரையும் ஆமே ஆசீர்வதிப்பார். கம்பீரத்தோட அறுவடையை நீங்கள் காண்பீர்கள். ஆமே, அறுவடை எப்படி இருக்கும் தெரியுமா? 100 மடங்கு. ஆமே, பாதி மடங்கு அல்ல, 100 மடங்கு அறுவடை. முழுமையான ஆசீர்வாதம் உங்கள் வீடுகளில் இருக்கும். ஏன்னா எதை வேணா நீங்க வேஸ்ட் பண்ணலாம். அந்த நேரத்தை மட்டும் வீணடிச்சிட்டீங்கன்னா அந்த நேரம் திரும்ப கிடைக்காது. ஆனா நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஆண்டவருக்கு என்று விதைச்சிருக்கீங்க. ஆமே, அது ஆசீர்வாதமா எங்களுடைய மடியில ஆண்டவர் அளந்து போடுவார். எப்படி? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக உங்களுடைய மடியில ஆண்டவர் அளந்து போடுவார். ஆமே, அவர்கிட்ட ஒரு மெஷர்மெண்ட் கப் இருக்குது. ஆமே, அதுல அளந்து உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுக்கு எவ்வளவு நீங்க கண்ணீர் உங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் என்ன இருக்கு? நீங்க கணக்கு வச்சிருப்பீங்களோ இல்லையோ, ஆண்டவருடைய கரத்துல உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு கணக்கு இருக்கு. நீங்க உங்களுடைய கணவன்